ஹலோ எவ்ரிவன். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய காலை வேளையில் ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நான் ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். என்ன கேள்வி என்றால், உங்களுடைய அர்ப்பணிப்பு எதில் இருக்கிறது? உங்களுடைய அர்ப்பணிப்பு, அது உங்கள் கமிட்மெண்ட் எதில் இருக்கிறது? 2 நபர்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். நம்முடைய அர்ப்பணிப்பு மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா, அதில் உங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கிறதா? இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரிடம் நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்கிறதா? திரும்பவும் நான் சொல்லுகிறேன், மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், என்னை ஒரு நபராக ஏற்றுக்கொள்ள என்ற அதில் உங்கள் அர்ப்பணிப்பு இருக்கிறதா? இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரிடம் நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்கிறதா? கொஞ்சம் தெளிவாக இதை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய அர்ப்பணிப்பு யாரிடத்தில் இருக்கிறது என்பது. முதலாவது அர்ப்பணிப்புனா என்ன அப்படின்னு கேட்டோன்னு என்ன பண்ணுவோம்? நம்ம நிறைய காரியங்களை செய்வோம். ஒருத்தரிடத்துல முழுமையாக நம்மை சரண்டர் பண்ணுவது, முழுமையாக நம்மை ஒப்பு கொடுப்பது. நம்ம அநேக நேரத்தில் சபையிலையோ ஒரு ப்ரேயரில் என்ன பண்ணுவோம், கடைசியில் என்ன பண்ணுவோம், வர்ஷிப் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், நாங்கள் உங்கள் கடத்தில் எங்களை, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் என்னை வழி நடத்துங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம். அநேக நேரத்தில் என்ன பண்ணுவோம், எல்லா ஜெபத்தில் என்ன பண்ணுவோம், நிச்சயமாக இந்த வார்த்தையை நம்ம சொல்லாமல் இருக்க மாட்டோம். ஸோ அந்த அர்ப்பணிப்பு இங்கே சிந்திச்சு பாருங்கள். அந்த அர்ப்பணிப்பு யாரிடத்தில் இருக்கிறது? முழுமையாக ஒப்படைத்த தேவனிடத்தில் இருக்கிறதா? இல்லை என்றால் மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்னை ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா, அதில் உங்களை அர்ப்பணிப்பு இருக்கிறதா? இந்த காலை வேளை அதான் நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். முதலாவது, நான் ஏன் பரிசுத்த ஆவியானவரிடம் நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறேன்னா, அழகாக வசனம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் சேர்ந்து வாசிப்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எப்பேற்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய அர்ப்பணிப்பு அவரிடத்தில் இருக்கும் பொழுது அவர் நமக்கு எப்பேற்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? பலம், அன்பு, தெளிந்த புத்தி. இங்கிலீஷில் வாசிக்கும்போது அழகாக வாசிக்கிறோம், பவர், லவ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ தெளிந்த புத்தி நமக்கு என்ன பண்ணுறார்? கொடுத்திருக்கிறார். ஸோ உங்களோட அர்ப்பணிப்பு யார் இடத்துல இருக்கிறது? ஒருவேளை நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்லைனா நான் காலேஜ் படிக்கிறேன், ஸ்கூல் படிக்கிறேன் அப்படி நபர்களாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சுற்றியுள்ள பகுதிகளில் நீங்கள் நினைக்கலாம், என்னை யாருமே ஏற்றுக்கொள்ள மாற்றுகிறார்களே, மற்றவங்க என்ன ஒரு நபராக, ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஓனராக இருக்கலாம், இல்லை ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம், லீடராக இருக்கலாம், யாருமே என்ன காலேஜ் கிளாஸில் ஒரு லீடராக என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார்களே, அதில் உங்கள் அர்ப்பணிப்பு இருக்கிறதா? இல்லை என்றால் எல்லாவற்றை காட்டிலும் தேவனாய கர்த்தரிடத்தில் உங்கள் அர்ப்பணிப்பு இருக்கிறதா? எல்லாவற்றை காட்டிலும் அந்த தேவனாய கர்த்தரிடத்தில் உங்கள் அர்ப்பணிப்பு இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கறதில்ல. உங்கள் அர்ப்பணிப்பு நிச்சயமாக அவரிடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு பயம் என்பது நிச்சயமாக வராது. எந்த ஒரு காரியத்திலையும் உங்களுக்கு பலம் என்பது இருக்கும், அன்பு என்பது இருக்கும். மற்ற இடத்துல எப்படி அன்பு காட்டணும், எல்லா காரியத்தையும் செய்ய தேவையான பலம் இருக்கும். அதை காட்டிலும் மேலாக தெளிந்த புத்தி இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்வதிலும் இது ஒரு கலக்கம் அடைந்தவராக இல்லை, தெளிந்த புத்தி எல்லா காரியத்திலும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் என்பதை வேதம் நமக்கு அழகாக சொல்கிறது. இந்த காலை வேளை சிந்தித்து பாருங்கள். எது உங்களோட வாழ்க்கையில் உங்களோட அர்ப்பணிப்பு நீங்கள் யாரத்தில் கொடுத்துருக்குறீங்க? மற்றவங்க தான் என்னை ஏற்றுக்கொள்வாங்க, ஒரு மற்றவங்க ஏற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணுவோம், அநேக நேரத்தில் கண்ணீர் தேவையில்லாமல் என்ன பண்ணுவோம், நம்ம கண்ணீர் விடுறோம், தேவையில்லாமல் கவலைகள் படுறோம். ஆனால் அது கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லையே. மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, தேவன் என்னை என்ன பண்ணுறாரு, நிச்சயமாக அவர் என்னை பெரிதும் ஆச்சரியமாக என்ன படுத்திருக்கிறார். ஆனால் நேரத்தில் வார்த்தை சொல்லுவாங்க, என்ன பார்ப்பவர்கள் என்ன நினைப்பாங்க, அந்த பயத்துடன் வாழப்படாதான். எப்படி வாழணுமா? நம்மை படைத்தவர் என்ன நினைப்பார் என்ற பயத்துடன் வாழ வேண்டுமா? நான் திரும்பவும் சொல்கிறேன், பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்துடன் நம்ம ஒரு நாள் வாழக்கூடாது. நம்மை படைத்தவர் என்ன நினைப்பார் என்ற பயத்துடன் வாழுங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு அவரிடத்தில் நம்ம அர்ப்பணித்து இருக்கிறோம். ஒவ்வொரு ஜெபத்திலையும் ஒவ்வொரு ஆறுதலும் என்ன பண்ணுறோம், அவரிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறோம். இந்த அர்ப்பணிப்பை இந்த காலை வேளையில் சிந்திச்சு பாருங்கள், நிதானிச்சு பாருங்கள். என்னோடய அர்ப்பணிப்பு இன்னைக்கு எந்த லெவலில் இருக்குது? நான் ஒரு இடத்துல அர்ப்பணித்து இருக்கிறேன், எவ்வளோ தூரம் அந்த அர்ப்பணிக்கு நேராக என்னை தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நிறைய பெரிய ஊழியர்களை பார்க்குறோம், நிறைய மிஷினரிகளை பார்க்குறோம். அவர்கள் அர்ப்பணித்ததினால்தான் தங்களோட வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்திற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததாக நாம் பார்க்கிறோம். உங்கள் அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? மிஷினரி வில்லியம் கேரி அழகாக சொல்லுகிறார், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய், தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்.
இந்த காரியம் எப்பொழுது இந்த நம்மளோட வாழ்க்கையில் நடைபெறும்? உங்களோட அர்ப்பணிப்பு தேவனிடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் தேவனிடத்தில் அர்ப்பணித்தீங்கன்னா நிச்சயமாக தேவனுக்காக நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. நிச்சயமாகவே தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்க உங்களால் முடியும். நிச்சயமாக தேவன் அவருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு நபரும் என்ன பண்ண மாட்டார், நிச்சயமாக அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். அதனால இந்த காலங்களை யோசிச்சு பாருங்க, நம்ம அர்ப்பணிப்பு எப்படியாக இருக்கிறது. வேதத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோமே, 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்று அந்த ஸ்திரீகள் பாடுறாங்க, சவுலை பார்த்து பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000. அந்த வார்த்தை கேட்டும் பொழுது சவுலுக்கு என்னாச்சு? கடும் கோபம் உண்டானது. காரணம், சவுல் பரிசுத்த ஆவியானவரிடம் அவருடைய அர்ப்பணிப்பு இல்லை. சவுலுடைய அர்ப்பணிப்பு யாரிடம் இருந்தது? மற்றவர்கள் என்னை ஒரு ராஜாவாக அங்கீகரிக்கவில்லை. நேற்று தினம் அந்த தாவீதை என்ன பண்ணிட்டாங்க? ஒரு ராஜாவை அங்கீகரித்து விட்டாங்க. ஆனால் என்னை அங்கீகரிக்கவில்லை. இப்படிதான் நம்ம அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். என்ன, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், மற்றவங்க புதுசாக வந்தவங்க வளர்ந்துருவாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டோம், அவங்க மற்றவங்க பாராட்டும் பொழுது எனக்கு அந்த பாராட்டை கிடைக்கலையே, என்ன அவங்க அப்படி ஏற்றுக்கலையே, மற்றவங்கள தான் நேற்று வந்தால் இவர்களை தான் சொல்கிறாங்களே, அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். அப்படி யோசிக்க நிச்சயமாக வேதம் நமக்கு சொல்லலை. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட அர்ப்பணிப்பு அதில் தான் இருக்கிறது. நம்மளோட அர்ப்பணிப்பு தேவனிடத்தில் இருந்தால் நிச்சயமாக நம்ம மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டோம். நமக்கு பயம் இருக்காது, இவர்கள் என்னை விட வளர்ந்து விடுவார்களோ அப்படின்னு என்ற பயம் என்ன பண்ணாது, நிச்சயமாக நமக்கு இருக்காது. ஏனென்றால் அவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த கால வேளையில் ஒரு விஷயம் கூட நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படியாக இருக்கிறது? தேவனிடத்தில் கமிட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? நம்ம கண்கள் முடிச்சோம் பண்ண போகிறோம். கண்கள் முடிச்சோம் பண்ணுவோம். நம்முடைய அர்ப்பணிப்பு மற்றவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்களா அவர்களிடம் இருக்கிறதா? இல்லை என்றால் மற்றவர்களை உருவாக்கின மகா பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்கிறதா? கண்கள் முடிச்சோம் பண்ணுவோம். நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படியாக இருக்கிறது? ஒருவேளை உங்களோட அர்ப்பணிப்பு இன்னும் மற்றவர்கள் என்னை எப்படி பார்க்குறாங்க அதில் தான் உங்கள் அர்ப்பணிப்பு இருக்கிறது என்றால், இந்த வேளையில் இன்னும் ஒரு விஷயம் கூட ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிங்க. நான் உம்முடைய கருத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். நான் உம்முடைய கருத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அவர் நம்ம படைத்தவர். நாம் அர்ப்பணிக்க தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய, நம்மை கொண்டு நம்முடைய பகுதியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய காரியங்களை செய்ய, ஒரு அதிசயங்கள் அற்புதங்களை செய்ய தேவன் மகா பலசாலியாக இருக்கிறார், மகா பெரியவராக இருக்கிறார், பலமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த சிந்தையுள்ளவர்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆவியானவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் நடத்தி செல்லுங்க. அந்த வார்த்தையை பார்த்தது போல நம்ம எவ்வளோ தூரம் தேவனிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அந்த வார்த்தைக்காக சொல்லி அர்ப்பணிப்போம். இனிமேலும் மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அந்த பயத்துடன் வாழ வேண்டாம். என்னை படைத்தவர் என்னை பற்றி என்ன நினைப்பார், அந்த சிந்தை இந்த நாளிலிருந்து நமக்குள்ளே செயல்படட்டும். இந்த நாள் முழுவதும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காலவேளையில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒரு நபரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நபரை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அர்ப்பணிப்பு உம்மிடத்தில் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் இந்த கருத்தில் கொடுக்குறோம். இந்த நாளுக்கு ஒரு காரியத்தை எல்லாவற்றும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொரு வேலையை செய்யும் பொழுதும் மற்றவர்கள் என்னை பார்த்து என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணத்தை விட என்னை படைத்தவர் என்ன நினைப்பார் என்று சிந்தையுடன் வாழ அந்த நோக்கத்துடன் நாங்கள் செயல்பட கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.